Good evening, friends. ஆன்டிபயோட்டிக்ஸில் ஃபார்மகாலஜி ஆன்டிபயோட்டிக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதில் சம் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா விட்டு போயிருந்ததை நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். செலக்டிவ் டாக்ஸிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்தது. த எபிலிட்டி டு கில் த மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் ஏ கேன்சர் செல் வித்தவுட் ஹார்மிங் த ஹோஸ்ட் அச்சீவ்ட் பை டார்கெட்டிங் இனிக்யூ ஸ்ட்ரக்சர் பேக்டீரியல் செல் வால் ஆர் மெட்டபாலிக் பேத்வே. இந்த மாதிரி ஒரு யூனிக்யூ பேத்வேயில் வந்துட்டு பாக்டீரியாவை கில் பண்ணுது. பட் சேம் டைம் ஹாஸ்ட் செல்லுக்கு வந்து எந்த ஒரு அஃபெக்ஷனும் இல்லை, அதாவது அஃபெக்டும் இல்லை. அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா செலக்டிவ் டாக்ஸிட்டின்னு சொல்கிறோம். தெரப்பியூட்டிக் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரேஷியோ ஆஃப் TD50 பை ED50. இது வந்துட்டு டாக்ஸிக் டோஸ் தான் TD50ன்றாங்க. அது அடுத்தது வந்து இது வந்து எஃபெக்டிவ் டோஸ். ஓகேங்களா. ஸோ அந்த ரேஷியோவை வந்து என்ன சொல்கிறோம்னா தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ கொஸ்டின் கொடுக்கும்போது நமக்கு எப்படி கொடுக்கலாம், TD50 பை ED50ன்னு ஒரு ஆப்ஷன், இன்னொன்று வந்துட்டு ED50 பை TD50 அப்படின்னு சொல்லிட்டு கூட மாற்றி கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதில் கிளியராக இருக்கணும். ஃபஸ்ட்டு டாக்ஸிக் டோஸ் 50 டிவைடட் பை எஃபெக்டிவ் டோஸ் 50, அதுதான் வந்துட்டு இந்த ரேஷியோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ். தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து மோர் சேஃபர் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேங்களா. அடுத்து என்ன பார்க்குறோம், சூப்பர் இன்ஃபெக்ஷன். இப்போ ஆல்ரெடி ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது. த அப்பியரன்ஸ் ஆஃப் எ நியூ இன்ஃபெக்ஷன் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் ஆன்டிமைக்ரோபியல் தெரப்பி ஆல்டரிங் நார்மல் ஃப்ளோரா. ஓகேங்களா. நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அவருக்கு அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால. அந்த டைமில் பாக்டீரியல் ஃப்ளோராவோட சேஞ்சஸ் வந்து பாடியில் இருக்கும். அதனால இன்னொரு இன்ஃபெக்ஷன் வந்து சூப்பர் இன்ஃபெக்ஷன் மேற்கொண்டு இன்னொரு இன்ஃபெக்ஷன் வந்துடும். அது வந்து கேண்டிடியாசிஸ் மாதிரி இன்ஃபெக்ஷன் வரலாம். அதை என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் எம்பிரிக்கல் தெரப்பி. எம்பிரிக்கல் தெரப்பினா ட்ரீட்மெண்ட் பேஸ்ட் ஆன் தி கிளினிக்கல் ஜட்ஜ்மெண்ட் பிஃபோர் தி பேத்தோஜன் இஸ் ஐடென்டிஃபைட். இப்போது சிம்டம்ஸ் இருக்கும் இல்லைங்களா, என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அந்த சிம்டம்ஸ் தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்குறது எம்பிரிக்கல்னு சொல்லி சொல்கிறாங்க. பிஃபோர் கன்ஃபர்மேஷன் ஆஃப் பேத்தோஜன். நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த அதாவது பேத்தோஜன் என்ன பேத்தோஜன் கன்ஃபர்மேஷன் பண்ணல, அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் ஆன் தி பேசிஸ் ஆஃப் சிம்டம்ஸ். ஓகேங்களா. அதுதான் சொல்கிறாங்க இந்த எம்பிரிக்கல் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாக்டீரிசைடல் அப்படின்னா கில்ஸ் பாக்டீரியா, பாக்டீரியோஸ்டாட்டிக்னா இன்ஹிபிட் பாக்டீரியா. பாக்டீரிசைடல்ஸ் பாருங்கள், பென்சிலின், செஃபலோஸ்போரின், அமினோகிளைகோசைட்ஸ், ஃப்ளோரோகுயினோலோன், வான்கோமைசின். இதெல்லாம் வந்து பாக்டீரிசைடல். பென்சிலின், செஃபலோஸ்போரின், அமினோகிளைகோசைட், ஃப்ளோரோகுயினோலோன், வான்கோமைசின் இதெல்லாம் பாக்டீரிசைடல். பாக்டீரியோஸ்டாட்டிக் பாருங்கள், டெட்ராசைக்ளின், சல்ஃபோனமைட், மேக்ரோலைட்ஸ், குளோரோஃபெனிக்கல் அண்டு லெனிசோலைட். இதெல்லாம் வந்து பாக்டீரியோஸ்டாட்டிக். டெட்ராசைக்ளின், சல்ஃபோனமைட்ஸ், மேக்ரோலைட், குளோரோஃபெனிக்கல், லினைசோலைட் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு பாக்டீரியோஸ்டாட்டிக். டைம் டிபெண்டன்ட் கில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா எஃபிகசி டிபெண்ட்ஸ் ஆன் தி டியூரேஷன் ஆஃப் த ட்ரக் கான்சன்ட்ரேஷன் ரிமைன்ஸ் எபோவ் தி மினிமம் இது பாருங்கள் MICங்கிறது நான் சொல்கிறேன், மினிமம் இன்ஹிபிட்டிங் கான்சன்ட்ரேஷன். அதாவது இந்த பாக்டீரியாவோட growth, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இன்ஹிபிட்டிங் கான்சன்ட்ரேஷன், மினிமம் இன்ஹிபிட்டிங் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்கிறாங்க. இதை நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இது பண்ணுறேன், திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். அந்த டோஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த டோஸ் மினிமம் இன்ஹிபிட்டிங் டோஸில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டூரேஷன், லாங் டூரேஷன் எவ்வளோ நேரம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பாக்டீரியாவை கில்லிங் கெப்பாசிட்டி வந்து இந்த ட்ரக்குக்கு இருக்கும். அதுதான் வந்து டைம் டிபெண்டிங் கில்லிங். எவ்வளோ டைம் நம்ம அந்த மினிமம் இன்ஹிபிட்டிங் கெப்பாசிட்டியில் நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள் கான்சன்ட்ரேஷன் டிபெண்டிங் கில்லிங் அப்படின்னா efficacy depends on the achieving high and peak concentration. இப்போது இந்த டைம் டிபெண்டன்ட் கில்லிங்க்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பீட்டா லாக்டம்ஸ். என்னென்ன பீட்டா லாக்டம்ஸ் இருக்குது நமக்கு, பென்சிலின் அண்ட் செஃபலோஸ்போரின் வந்து பீட்டா லாக்டம்ஸ். இது வந்து என்னென்னா டைம் டிபெண்டன்ட் கில்லிங். எவ்வளோ நேரம் பிளட்டில் வந்துட்டு அந்த மினிமம் இன்ஹிபிட்டிங் கெப்பாசிட்டியில் இருக்கோ அந்த ட்ரக்கு அந்த அளவுக்கு அது வந்து ஒர்க் பண்ணும். செகண்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் டிபெண்டன்ட் கில்லிங் பார்த்தோம்னா எஃபிகசி டிபெண்ட்ஸ் ஆன் த அச்சீவிங் ஹை பீக் கான்சன்ட்ரேஷன். எவ்வளோ பீக் கான்சன்ட்ரேஷன் போதோ அந்தளவுக்கு இன்ஹிபிட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். எக்ஸாம்பிள் அமினோகிளைகோசைட்ஸ் அண்ட் ஃப்ளோரோகுயினோலோன் ரெண்டுமே. அடுத்தது பாருங்கள் போஸ்ட் ஆன்டிபயோட்டிக் எஃபெக்ட். Suppression of the bacterial growth that persist even after antibiotic level falls below
மினிமம் இன்ஹிபிட்டிங் கான்சன்ட்ரேஷன். அப்போ அந்த அந்த சமயத்தில் கூட சப்ரஷன் ஆஃப் பாக்டீரியல் க்ரோத் வந்து இருக்குது, அந்த பாக்டீரியா லெவல் குறைஞ்சா கூட அப்போ போஸ்ட் ஆன்டிபயோட்டிக் எஃபெக்ட் வந்து இருக்குது பாடியில். அது பாருங்கள், ப்ராமினென்ட்லி சீன் வித் அமினோக்ளைகோசைட் அண்ட் ஃப்ளூரோகுயினோலோன். நம்ம வந்து அந்த கான்சன்ட்ரேஷன், எஃபெக்டிவ் கான்சன்ட்ரேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ரக்கோட கான்சன்ட்ரேஷன், அதை வந்து அதோட லெவல் குறைஞ்சா கூட அந்த பாக்டீரியல் சப்ரஷன் ஆக்டிவிட்டி வந்து பாடியில் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் அமினோக்ளைகோசைட் அண்ட் ஃப்ளூரோகுயினோலோன். இப்போ செல் வால் சிந்தசிஸ் இன்ஹிபிட் பண்ணுறது நமக்கு தெரியும், பீட்டா லாக்டன்ஸ் தான். பென்சிலின் அண்ட் செஃப்ளோஸ்போரின் வந்து செல் வால் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணுது. அது எந்த மெக்கானிசத்தில் இன்ஹிபிட் பண்ணுதுன்னா, இன்ஹிபிட்டிங் தி டிரான்ஸ்பெப்டிடேஸ் என்சைம் ப்ரிவென்டிங் தி கிராஸ் லிங்கிங் ஆஃப் தி பெப்டோக்ளைக்கன் ஆக்ஷன் இன் தி பாக்டீரியா. அப்போது கிராஸ் லிங்கிங், பெப்டோக்ளைக்கன் கிராஸ் லிங்கிங் பண்ணி தான் அது வந்து செல் வால் சிந்தசிஸ் பண்ணுது. அதை இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு அதை இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு எதை இன்ஹிபிட் பண்ணுது, இந்த ட்ரக் டிரான்ஸ்பெப்டிடேஸ் என்சைம்ஸை வந்து இன்ஹிபிட் பண்ணுது. அது மூலயமா இந்த கிராஸ் லிங்கிங்கை வந்து இன்ஹிபிட் பண்ணுது. ஸோ இதுதான் அதோட இன்டெப்த் மெக்கானிசம். அவ்வளோ தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது போகலாம். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் 15 யூனிட்ஸ். ஓகேங்களா, இதில் வந்து எரித்ரோமைசின் மேக்ரோலைடு எல்லாமே நமக்கு 50S வந்துட்டு சப் யூனிட்டில் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஓகேங்களா, ஃபங்க்ஷன் பண்ணுது. இன்ஹிபிட்டிங் த ட்ரான்ஸ் லொகேஷன் ஸ்டெப் ஆக்ஷன் இன் தி பாக்டீரியோஸ்டாட்டிக். அப்போது 50 அப்படின்னா பெரிய நம்பரு, இது வந்து மேக்ரோலைட்ஸ் அப்படின்னா பெருசு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். மேக்ரோனா பெருசு தானே. அப்போது 50S வந்து நமக்கு எதில் ஒர்க் பண்ணுதுன்னா மேக்ரோலைட்ஸ் தான் வந்துட்டு அந்த 50S சப் யூனிட்டில் வந்து ஒர்க் பண்ணுது. டிரான்ஸ்லோகேஷன், இன்ஹிபிட்டிங் தி டிரான்ஸ்லோகேஷன் அந்த மாதிரி ஸ்டெப்பில் இது வந்து ஆக்ஷன் பண்ணி தான் பாக்டீரியோஸ்டாட்டிக் ஆக்ஷனை பண்ணுது. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் 30Sல ஒர்க் பண்ணக்கூடியது யார் ஒர்க் பண்ணுறது, அமினோக்ளைகோசைட்ஸ் ஒர்க் பண்ணுது. ஸ்ட்ரெப்சோமைசின் இந்த மாதிரி அமினோக்ளைகோசைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே இதில் 30S யூனிட்டில் ஒர்க் பண்ணுது. ஓகேங்களா, இது என்ன பண்ணுதுன்னா காசிங் தி மிஸ்ரீடிங் ஆஃப் எம்ஆர்என்ஏ மிஸ்ரீடிங் பண்ணக்கூடிய அந்த மெக்கானிசம் மூலமாக வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தோம்னா நமக்கு 30S சப் யூனிட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய அமினோக்ளைகோசைட்ஸு. 50S வந்து டிரான்ஸ்லோகேஷன், இந்த ஸ்டெப்பில் இன்ஹிபிட்டிங் தி டிரான்ஸ்லோகேஷன், இந்த ஸ்டெப்பில் போய்ட்டு இன்ஹிபிட் பண்ணுறது 50S மேக்ரோலைட்ஸு. அதுக்கடுத்து பாருங்கள், ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸ் இன்ஹிபிட் பண்ணுறது சல்ஃபோனமைட்ஸ். சல்ஃபோனமைட்ஸ் வந்து மட்டும்தான் ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸை வந்து இன்ஹிபிட் பண்ணுது. காம்பிடேட்டிவ்லி இன்ஹிபிட் தி டைஹைட்ரோடெரோட் சிந்தேஸ் அப்படிங்கிற என்சைமை வந்து என்ன பண்ணுதுங்க, காம்பிடேட்டிவ்லி இன்ஹிபிட் பண்ணுது. ஆஸ் பாபா அனலாக், பாபா மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு பராமினோ பென்சோயிக் ஆசிட் அனலாக் மாதிரி ஆக்ட் பண்ணி இது என்ன பண்ணுதுன்னா டைஹைட்ரோடெரோயேட் சிந்தேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து இன்ஹிபிட் பண்ணுது. எதுங்க, சல்ஃபோனமைடு. இன்ஹிபிட் பண்ணுறதுனால என்ன நடக்குது, ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸ் இன்சைட் தி பாக்டீரியல் செல் வந்து என்ன ஆகுதுங்க, பிளாக் ஆகுது. ஸோ தட் வந்து பாக்டீரியலோட மெட்டபாலிசம் பாத்வே வந்து இன்ஹிபிட் ஆகுது. இதுக்கு எது எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா ட்ரைமெத்தோப்ரிம் கொடுத்துருக்குறாங்க. அந்த சல்ஃபோனமைட்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ணுறது இந்த கேட்டகரியில் தான். மெக்கானிசம் வந்து இன்ஹிபிட்டரி டைஹைட்ரோஃபோலேட் ரிடக்டேஸ். ஓகேங்களா, இப்படியும் கேட்கலாம் கொஸ்டின். ட்ரைஹைட்ரோஃபோலேட் ரிடக்டேஸ் இன்ஹிபிட் பண்ணக்கூடியது எது, ட்ரைஹைட்ரோபெரட்டோட் சிந்தேஸ் இன்ஹிபிட் பண்ணக்கூடியது எது அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸ் இன்ஹிபிட் பண்ணக்கூடியது எது, இந்த மாதிரி நமக்கு 2-3 விதமாக அந்த கொஸ்டினை வந்து கேட்கலாம். த காம்பினேஷன் ஆஃப் கோட்ரிமாக்சோல் create a sequential blockage resulting in the bactericidal effect. அப்போது சல்ஃபோனமைட்ஸ் கூட கோட்ரைமாக்சோல் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இது வந்து சீக்வன்ஷியல் பிளாக்கேஜ் பண்ணுது. ஓகேங்களா, அந்த ப்ராசஸை வந்து கம்ப்ளீட்டாக சீக்வன்ஷியலாக பிளாக்கேஜ் பண்ணுது. ஸோ என்ன ஆகுதுன்னா பாக்டீரிசைடல் ஆக்ஷனுக்கு போகுது. சல்ஃபோனமைட் மட்டும் பார்த்தோம்னா நமக்கு பாக்டீரியோஸ்டாட்டிக்கு, கோட்ரைமாக்சோல் கூட மிக்ஸ் ஆகிட்ட பிறகு அது பாக்டீரியோசைடலாக மாறுது. அடுத்தது பாருங்கள், டார்கெட் டிஎன்ஏ சிந்தசிஸ் இன்டெகிரிட்டி. ஃப்ளோரோகுயினோலோன் பார்த்தோம்னா மெக்கானிசம் இன்ஹிபிட் தி டிஎன்ஏ கைரேஸு, டோபோஐசோமரேஸ் 2 அண்ட் டோபோஐசோமரேஸ் 4 ப்ரிவெண்டிங் டிஎன்ஏ அப்ளிகேஷன் ஆக்ஷன் இஸ் பாக்டீரிசைடல். இதில் பாருங்கள், டிஎன்ஏ சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மெயினாக வந்து நமக்கு ஃப்ளோரோகுயினோலோன் கேட்டகரி தான். அது எதில் போயிட்டு ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஎன்ஏ கைரேஸை வந்து இன்ஹிபிட் பண்ணுது. அது என்னதுங்க, டோபோஐசோமரேஸ் 2, அடுத்து டோபோஐசோமரேஸ் 4, இந்த ரெண்டையுமே இன்ஹிபிட் பண்ணுது. ப்ரிவெண்டிங் தி டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், புது டிஎன்ஏ உருவாகிறத, ரெப்ளிகேஷன் ஆகிறத ஸ்டாப் பண்ணுது. பாக்டீரிசைடல் ஆக்ஷன் வந்து கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, பாக்டீரிசைடல் அப்படின்னா பென்சிலின் இங்கே கொடுத்துருக்காங்க.
பாக்டீரிசைடலில் வந்து ஃப்ளூரோகுயினோலோன் இருக்குது, ரைட். அப்போது பெனிசிலின், செஃபலோஸ்போரின், அமினோகிளைகோசைடு, ஃப்ளூரோகுயினோலோன், வான்கோமைசின் இஸ் பாக்டீரிசைடல். பாக்டீரியோஸ்டாட்டிக்னு பார்த்தோம்னா டெட்ராசைக்ளின், சல்ஃபோனமைன், மேக்ரோலைட், குளோரம்ஃபெனிகால், லெனிசோலைட் இதெல்லாம் வந்து நமக்கு பாக்டீரியோஸ்டாட்டிக். ஓகேங்களா. இப்போ பாக்டீரிசைடல் நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். இம்பார்ட்டன்ட் ஆன்டிபயோட்டிக் கேட்டகரி இங்கே தான் இருக்குது. மெயின்லி பார்க்கும்போது நமக்கு பெனிசிலின், செஃபலோஸ்போரின், அமினோகிளைகோசைட், ஃப்ளூரோகுயினோலோன், வான்கோமைசின் இதெல்லாம் பாக்டீரிசைடல். ஓகே, இப்போது இம்பார்ட்டண்ட்டான ப்ராடக்ட்ஸுக்கு வந்து நம்ம டோசேஜ் பார்த்தா போதும், எல்லாத்துக்கும் பார்க்க தேவையில்லை. சரிங்களா. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாத்தையுமே மேக்ஸிமம் பார்ப்போம். நம்ம இதில் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது மெயின்லி பார்க்கும்போது நமக்கு கொனேரியாவுக்கு என்ன ட்ரக் ஆஃப் சாய்ஸு, ஓகேங்களா. அப்புறமா வந்து சிஃபிலிஸுக்கு என்ன ட்ரக் ஆஃப் சாய்ஸு, இது நம்ம மெயினாக பார்த்துக்கணும். ஓகேங்களா. பாருங்கள், சர்ஜிக்கல் ப்ரொஃபைலாக்சிஸ் வந்து என்ன கொடுக்குறாங்க, செஃபசோலின் வந்து 0.5 to 1 கிராம் கொடுக்குறாங்க. மெனிஞ்சைட்டிஸ், கொனேரியாவுக்கு என்ன கொடுக்குறோம், செஃப்ட்ரியாக்சோன் இஸ் த ட்ரக் ஆஃப் சாய்ஸ். ஓகேங்களா. 1 to 2 கிராம் கொடுக்குறாங்க. ரெஸ்பிரேட்டரிக்கு வந்து குயினோலோன்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, அதாவது ஃப்ளூரோகுயினோலோன்ஸ் வந்து 500 to 750 மில்லிகிராம். சிப்ரோஃப்ளாக்சின் அதே தான், லீவோஃப்ளாக்சின் அதே தான். இதுதான் இதில் உள்ள இம்பார்ட்டண்ட். அடுத்து பார்க்கலாம். இந்த ஸ்லைட்லேயும் நமக்கு எல்லாம் தேவையில்லை. இது மெயின். கோட்ரைமாக்சோல் வந்துட்டு நமக்கு 5:1 தான் இருக்குது. 5 அப்படிங்கிறது எஸ்எம்எக்ஸு, சல்ஃபாமித்தாக்சோல், ட்ரைமித்தோப்ரிம் வந்து 1. ஓகேங்களா. ஸோ இதை நம்ம இதில் வந்து மைண்டில் வச்சுக்கணும். சல்ஃபாமித்தாக்சோல் 160 வந்து ட்ரைமித்தோப்ரிம். ஓகேங்களா. ஸோ 800 + 160 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. இது பார்த்தோம்னா 5:1 தான். இந்த கான்சன்ட்ரேஷன் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்ப்போம், அவ்வளோதான். அது நமக்கு வந்தால் எழுதிக்கலாம், இல்லைனா விட்டுலாம். நம்ம பிலோ 2 மைக்ரோகிராம் பர் எம்எல் வந்து ஜென்டாமைசின் வந்து அதோட லெவல் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரீவெண்ட் டாக்ஸிட்டி இருக்கணும்னா அந்த லெவலில் இருக்கணுங்கிறாங்க. ஜென்டாமைசினோட பீக் லெவல் 5 to 10 மைக்ரோகிராம் பர் எம்எல் வரைக்கும் பீக் லெவலாக போகுங்கிறாங்க. ஆனால் டாக்ஸிசிட்டியை கம்மி பண்ணணும்னா வந்து பிலோ 2 மைக்ரோகிராம் பர் எம்எல் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பென்சிலின் ஜியில் வந்து அனஃபைலாக்சிஸ் ரிஸ்க்னு பார்த்தோம்னா 0.01 to 0.05. இதெல்லாம் கேட்க சான்ஸ் இல்லை, அதெல்லாம் விட்டுருவோம். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம். பென்சிலின் ஜி டூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் 2 to 4 வீக். இது பார்த்துக்கணும். பென்சிலின் ஜி டூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் 2 to 4 வீக்ஸ். ஜெஃபசோலின் டோசேஜ் இன்டர்வல் 8 to 12 hours. ஓகேங்களா. 8 to 12 hours. ஓகே. அடுத்து அசித்ரோமைசின் ரெஜிமெண்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டே 500 மில்லிகிராம் ஒன்ஸ் டே கொடுத்துட்டு தென் வந்துட்டு 250 மில்லிகிராம் ஃபார் 4 days கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டோசேஜ் ரெஜிமெனோட மெத்தேடு ஃபார் தி அசித்ரோமைசின். கிளாசிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், இன்னொரு முறை பார்க்கலாம். நேச்சுரல் பென்சிலின் ஜி, பென்சிலின் வி ரெண்டுமே நேச்சுரல் பென்சிலின். அமினோ பென்சிலின் பார்த்தோம்னா அமாக்சிலின், ஆம்பிசிலின், அமினோ பென்சிலின். பென்சிலினேஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பென்சிலின் பார்த்தோம்னா ஆன்டி ஸ்டெப்லோகாக்கல் பென்சிலின் பார்த்தோம்னா மெத்திசிலின், கிளாக்சசிலின், டைக்ளாக்சசிலின், ஃப்ளாக்சசிலின் அண்டு நாஃபிசிலின். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாக்சசிலின், டைக்ளாக்சசிலின், ஃப்ளாக்சசிலின், ஃப்ளூகாக்ளாக்சசிலின் மூணுமே இந்த கிளாக்சசிலின் கேட்டகரியில் வருது. இந்த மெத்திசிலின் அண்டு நாஃபிசிலின் இது நம்ம மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கணும். மீதி இருக்கிறதுலாம் கிளாக்சசிலின் கேட்டகரி. இது எல்லாமே பென்சிலினேஸ் ரெசிஸ்டன்ட் ஆன்டி ஸ்டெப்லோகாக்கல் பென்சிலின்ஸ். ஓகேங்களா. அடுத்து ஆன்டி சூடோமோனல் அப்படின்னு பார்த்தோம்னா பைப்பராசிலின், டைகார்சிலின் அண்ட் கார்பனிசிலின் வந்து ஆன்டி சூடோமோனல் பென்சிலின். ஓகேங்களா. பென்சிலின்லேயும் ஆன்டி சூடோமோனல் இருக்குது, இங்கே இதுலேயும் இருக்குது பாருங்கள். ஆன்டி சூடோமோனல் செஃப்லோஸ்போரின் இருக்குது. செஃபிபைம் தான் ஆன்டி சூடோமோனல், செஃப்லோஸ்போரின். ஆன்டி சூடோமோனல் பென்சிலின் பார்த்தீங்கன்னா பைப்பராசிலின், டைகார்சிலின், கார்பனிசிலின். ஓகேங்களா. இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது வந்து பீட்டா லாக்டமேஸ் இன்ஹிபிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அமாக்சிலின் ப்ளஸ் கிளவலினிக் ஆசிட், பைப்ரசிலின் ப்ளஸ் டசோபேக்டம் ரெண்டுமே வந்து பீட்டா லாக்டமேஸ் இன்ஹிபிஷன் பண்ணக்கூடிய அதில் பீட்டா லாக்டமேஸ் என்சைமுக்கு எகெயின்ஸ்டாக ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய பென்சிலின்ஸ்னு பார்த்தோம்னா அமாக்சிலின் ப்ளஸ் கிளவலினிக் ஆசிட், பைப்ரசிலின் ப்ளஸ் டசோபேக்டம். இதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அப்புறமா செஃப்லோஸ்போரின் பாருங்கள். செஃப்லோஸ்போரினில் நிறைய நியூ ட்ரக்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண வேண்டாம். டைம் வேஸ்ட் பண்ணி இங்கேயும் நம்மளுக்கு டைம் வேஸ்ட் பண்ணும். எக்ஸாமில் நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணி இது நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரி. அதனால் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்ஸை மட்டும் இதில் பாருங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. அங்கே போய் எக்ஸாம்லேயும் இதில் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டை மட்டும் நம்ம தெரிஞ்சதை அட்டன் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போயிடணும். ஓகேங்களா. டைம் வேஸ்ட் பண்ணி இதிலே போயிடக்கூடாது. அதனால் இதில் வந்துட்டு முக்கியமான மெடிசன்ஸ் என்ன இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோங்க.
ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுலாம் செஃபான்னு தான் வரும். அதனால ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத விட்டுருங்க. ஜோலின் லெக்சின் ட்ராக்சில் இது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். ஜோலின் லெக்சின் ட்ராக்சில் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். ஜோலின் லெக்சின் ட்ராக்சில் இது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். ஜோலின் லெக்சின் ட்ராக்சில் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். செகண்ட் ஜெனரேஷன் பாருங்க, செஃபியூராக்சிம் ஒரு இம்பார்ட்டன்டான மெடிசன், ஹைலைட்டடாக இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. செஃபியூராக்சிம் இஸ் செகண்ட் ஜெனரேஷன். அடுத்தது பாருங்க, செஃபக்ளோர் இஸ் செகண்ட் ஜெனரேஷன். இது ரெண்டுமே மெயின் இம்பார்ட்டன்டான ட்ரக்ஸ். இது ரெண்டையும் பார்த்தா போதும். செஃபியூராக்சிம், செஃபக்ளோர் இஸ் த இம்பார்ட்டன்ட் ட்ரக், செகண்ட் ஜெனரேஷன் ட்ரக்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்ன, அதோட தன்மை என்னதுங்க? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஜோலின் லெக்சின் ட்ராக்சில். ஜோலின் லெக்சின் ட்ராக்சில் மூணுமே என்ன பண்ணும்? பீட்டா லாக்டமேஸ் எகெயின்ஸ்ட் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். அடுத்தது வந்து கிராம் பாசிட்டிவ் எஃபெக்ட் பாக்டீரியாவுக்கு மட்டும்தான் ஃபங்க்ஷன் பண்ணும். செகண்ட் ஜெனரேஷன் செஃபியூராக்சிம், செஃபக்ளோர் ரெண்டு என்னதுங்க? பீட்டா லாக்டமேஸ்க்கு ஸ்டேபிள். அப்புறம் என்னதுங்க? இது வந்து கிராம் நெகட்டிவ்ல தான் மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணும். அடுத்தது பாருங்க, தேர்ட் ஜெனரேஷன் ப்ராட் ஸ்பெக்ட்ரம். பட் ஆனால் கிராம் நெகட்டிவ் அதுக்கு தான் அதிக ஃபங்க்ஷன் பண்ணும். ஆனால் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் தான். என்னென்ன இருக்கு பாருங்க, செஃப்ட்ரியாக்சோன், செப்டாசிடிம், அடுத்தது செஃபோடாக்சின், அடுத்தது செஃபோப்ரோசோன், செஃபிக்சின். இந்த தேர்ட் ஜெனரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் எதையுமே விட வேண்டாம், எல்லாத்தையும் நம்ம மெமரி பண்ணிக்கலாம். எல்லாம் ஃபார்மசியில் இருக்கக்கூடிய மருந்து தான் ஒரு 2-3 இருக்கு பாருங்க. செப்ட்ரியாக்சோன், அடுத்தது பாருங்க செஃபோடாக்சின், அப்புறம் செஃபோபெரசோன், அப்புறம் செஃபிக்சின். இதெல்லாமே இம்பார்ட்டன்டான மெடிசன். இதை பார்த்துக்கோங்க. செஃபட்டாசிடிம். இப்போ நமக்கு ப்ராட் ஸ்பெக்ட்ரம், கிராம் நெகட்டிவ், மோர் ஸ்பெசிஃபிக், அப்புறம் சிஎன்எஸ்ல ஆக்ட் பண்ணக்கூடிய ஆன்டிபயோட்டிக் எது செஃப்ளோஸ்போரின்லன்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்லக்கூடியது செஃப்ட்ரியாக்சோன், செஃபட்டாசிடிம், அப்புறம் செஃபோடாக்சின், அப்புறம் செஃபிக்சின், செஃபோபெரசோன். இதெல்லாம் நம்ம சொல்லணும். அடுத்தது பாருங்க, ஃபோர்த் ஜெனரேஷன்ல ஒரே ஒரு ட்ரக் தான். இது சூடோமோனாஸ் எகெயின்ஸ்டாக ஃபங்க்ஷன் பண்ணும். பென்சிலினேஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? பீட்டா லாக்டமேஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அது வந்து செஃபிபைம். இப்போ இந்த தேர்ட் ஜெனரேஷனுமே வந்து பீட்டா லாக்டமேஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸ்டேபிள் எகெயின்ஸ்ட் பீட்டா லாக்டமேஸ் என்சைம் தான். இந்த ட்ரக்ஸை மட்டும் ஒரு முறை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் டேக்கு ப்ரீவியஸ் டே வந்து நம்ம படிக்க வேண்டிய பார்ட்டில் முக்கியமான பார்ட்டு இந்த பார்ட். இந்த மாதிரி பார்ட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் டேக்கு ப்ரீவியஸ் டே கண்டிப்பாக படிக்கணும். அடுத்தது பாருங்க, ஃபிஃப்த் ஜெனரேஷன் செஃபாட்ரோலின். இந்த ட்ரோலின்ங்கிறது வந்து ஃபிஃப்த் ஜெனரேஷன். இது வந்து மெத்திசிலின் ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ரெப்டோமைசஸ் ஏரியஸ். இந்த ஆக்டிவிட்டி இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோன்னா செப்டாரோலின். ஓகேங்களா? செப்டாரோலின். அப்போ இந்த ரோலின் அப்படிங்கிறது ஃபிஃப்த் ஜெனரேஷன், பைம் அப்படிங்கிறது ஃபோர்த் ஜெனரேஷன். செப்ட்ரியாக்சோன், செஃபிக்சிம், செஃபோடாக்சின் இதெல்லாம் வந்து நமக்கு தேர்ட் ஜெனரேஷன். செகண்ட் ஜெனரேஷன்ல செஃபியூராக்சிம், செஃபக்ளோர் ரெண்டு இம்பார்ட்டன்டான மெடிசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல ஜோலின் லெக்சின் ட்ராக்சில் 3 மெடிசன்ஸ் இருக்கு. அடுத்தது அமினோகிளைகோசைட்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான மெடிசன் ஸ்ட்ரெப்டோமைசின், ஜென்டாமைசின், அமிகாசின், அப்புறம் டோப்ராமைசின், நியோமைசின். இதெல்லாம் வந்துட்டு அமினோகிளைகோசைட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான மெடிசன். ஸ்ட்ரெப்டோமைசின், ஜென்டாமைசின், அமிகாசின், டோப்ராமைசின் அண்டு நியோமைசின். நியோமைசின் மேக்ஸிமம் வந்து டாபிக்கலாக தான் வரும். டோப்ராமைசின் இன்டர்னல் ஓரலே வரும். அடுத்தது வந்து என்னவா வருங்க, ஐ ட்ராப்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுல கூட இந்த ஆன்டிபயோட்டிக் வரும். அமிகாசின் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக், பேரண்டல் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகேங்களா? ஜென்டாமைசினும் ஒரு பேரண்டல் ஆன்டிபயோட்டிக்ஸ் தான். ஓகேங்களா? அடுத்தது மேக்ரோலைடு. மேக்ரோலைடில் எரித்ரோமைசின், அசித்ரோமைசின், கிளாரித்ரோமைசின், ராக்சித்ரோமைசின். இதில் வந்து கிளாரித்ரோமைசின் அண்ட் எரித்ரோமைசின் இது ரெண்டுமே 14 மெம்பர் ரிங்கு. அசித்ரோமைசின் 15 மெம்பர் ரிங்கு. இந்த ராக்சித்ரோமைசினும் 14 மெம்பர்டு லாக்டம் ரிங்னு நினைக்கிறேன், லாக்டேஸ் ரிங் அந்த மாதிரி வரும். நான் சொல்கிறேன் அது. ஸோ இது வந்து என்னென்ன நம்பர்ஸில் வருதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஏரியா ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் ஆல் இண்டியா கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. ஃப்ளூரோகுயினோலன்னு பாருங்க, சிப்ரோஃப்ளாக்சசின், ஓஃப்ளாக்சசின், லிவோஃப்ளாக்சசின், மோக்சிஃப்ளாக்சசின், நார்ஃப்ளாக்சசின், ஸ்பார்ஃப்ளாக்சசின், லிவிஃப்ளாக்சசின், அடிலாக்சிக் ஆசிட். இப்போ நாலிடிக் ஆக்சைடுன்னு இருக்கு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் குயினோலோன். இதை வந்து கொஸ்டினில் கேட்பாங்க. ஏன்னா நமக்கு இந்த ஃப்ளாக்சசின் வச்சு நம்ம எடுத்துருவோம் ஃப்ளோரோகுயினோலோன்னா. நாலிடிக் ஆசிட்னா நம்ம வேற ஏதோ ஒரு கேட்டகரியில் வந்து நினைப்போம். அதனால அவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன நினைப்போம்னு. இதை கொஸ்டினில் வைப்பாங்க. நாலிடிக் ஆசிட் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃப்ளோரோகுயினோலோன். அதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது பாருங்க, டெட்ராசைக்ளின், டாக்ஸிசைக்ளின், மினோசைக்ளின், டெமிக்ளோசைக்ளின், ஆக்சிடெட்ராசைக்ளின், டைஜிசைக்ளின். டைஜிசைக்ளின் வந்து என்னதுங்க,
கிளைசைக்ளினிக் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறாங்க. கிளைசைக்ளினிக் கிளைசைல் சைக்ளின் டெரிவேட்டிவாக வரக்கூடியது டைஜிசைக்ளின். ஓகேங்களா, இது நம்ம தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துப்போம். ஆக்சி டெட்ராசைக்ளின், அப்புறமா வந்துட்டு டெட்ராசைக்ளின் இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டுமே வந்து நமக்கு கம்மியான பயோ அவைலபிலிட்டி தான், 30 to 40% பயோ அவைலபிலிட்டி தான். மினோசைக்ளினும் நமக்கு டாக்ஸிசைக்ளினும் என்னதுங்க 95 to 100% பயோ அவைலபிலிட்டி இருக்கக்கூடிய மெடிசன்ஸ். அதான் இதில் பார்க்க வேண்டிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட். சல்ஃபோனமைட்ஸில் சல்ஃபா மீத்தாக்சோசோல், சல்ஃபா டயாசின், சில்வர் சல்ஃபா டயாசின், சல்ஃபா சலசின், சல்ஃபிசாக்சோசோல், சல்ஃபோடாக்சின் இதெல்லாம் இருக்குது. இதில் வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான கண்டிஷன்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன் இருக்குது. இப்போ சில்வர் சல்ஃபா டயாசின் வந்து பர்ன் கண்டிஷனில் ப்ரீவெண்ட் தி சூப்பர் இன்ஃபெக்ஷன், நெக்ஸ்ட் அடுத்த இன்ஃபெக்ஷன் வர்றதை தடுக்கிறது, செகண்டரி இன்ஃபெக்ஷன் வர்றதை தடுக்கிறதுக்காக இது கொடுக்கக்கூடியது. ஆல்ரெடி இன்ஃபெக்டடான ஸ்கின்னை வந்து இது ஒன்றும் பண்ண முடியாது. இது ப்ரிவென்ஷன் ப்ரொஃபைலாக்சிஸ் பர்பஸ்க்காக பர்னிங் கண்டிஷனில் கொடுக்கக்கூடிய மருந்து. அப்புறம் சல்ஃபா சலசின் உங்களுக்கு தெரியும், இது வந்து ஐபிஎஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து. ஸோ இந்த மாதிரி உள்ளது ஸ்பெசிஃபிக்காக உள்ளது இதில் நம்ம பார்த்து வச்சுக்கணும். இதில் ஷார்ட் டூரேஷன், லாங் டூரேஷன் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் டைப்பு இதில் வரும். இதுலங்க சல்ஃபோனமைட்ஸில் இந்த சல்ஃபா மீத்தாக்சோசோல் இருக்கு இல்லைங்களா, இது வந்து லாங் டூரேஷனில் வரும், 17 hours வரைக்கும் லாங் டூரேஷனில் வரும். அதனால் அந்த மெடிசன் இம்பார்ட்டன்ட் மெடிசனோட டூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கணும். அடுத்து பென்சிலின் வி இருக்கு பாருங்க. பென்சிலின் வீனா என்னதுங்க, பீனாக்சிமித்தைல் பென்சிலின். பென்சிலின் ஜீனா பென்சிலின். ஓகேங்களா, பென்சிலின் ஜீனா என்னதுங்க, பென்சிலின். பென்சிலின் வீனா பீனாக்சிமித்தைல் பென்சிலின். ப்ரீவியஸ் இயர் ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். கோட்ரைமாக்சோசோல்ல வந்து செப்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம், அது என்ன இருக்குது, சல்ஃபா மீத்தாக்சோசோல் அண்ட் ட்ரைமித்தோப்ரிம் இருக்குது. அப்புறமா கோ அமாக்சிக்ளவ் வந்து அகுமெண்டின்னு சொல்கிறோம், அதில் அமாக்சிலின் கிளவல்னிக் ஆசிட் இருக்குது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் பைப்ரசலின் டசோபாக்டம், இதுவும் பீட்டா லாக்டமேஸ் எகெயின்ஸ்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக். எக்ஸ்டெண்டட் ஸ்பெக்ட்ரம் பென்சிலின் ப்ளஸ் பீட்டா லாக்டமேஸ் இன்ஹிபிட்டார். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க டைஜிசைக்ளின், இது வந்து என்ன சொல்கிறாங்க, கிளைசைல்சைக்ளின். ஓகேங்களா, கிளைசைல்சைக்ளின் அப்படின்னு ஒரு டெரிவேட்டிவ்ல வந்து இது வருது, டெட்ராசைக்ளின் டெரிவேட்டிவ்ல ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் டெரிவேட்டிவ் டைஜிசைக்ளின். அதுக்கடுத்து பாருங்க சல்ஃபோனமைடில் வந்து ஸ்ட்ரக்சரல் அனலாக் வந்து பாவா. ஓகேங்களா, பாராமினோ பென்சோயிக் ஆசிட் தான் சல்ஃபோனமைடு வந்து ஸ்ட்ரக்சரல் அனலாக இருந்ததா, இது வந்து ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்புறம் செஃபலோஸ்போரின் என்ன பண்ணுதுங்க, பீட்டா லாக்டமேஸ் இன்ஹிபிட்டிங் ஆன்டிபயோட்டிக், ஸ்ட்ரக்சரலி சிமிலர் டு தி பென்சிலின். அடுத்தது பாருங்க, இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்லைடு. இதில் அமினோ கிளைகோசைட்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு நெஃப்ரோடாக்சிட்டி, ஓட்டோடாக்சிட்டி வந்து அமினோ கிளைகோஸோட இம்பார்ட்டன்ட். ஸ்பெஷலி வந்து ஓட்டோடாக்சிட்டி வந்து மோர் என்ன சொல்றதுங்க, ஃப்ரீக்வெண்டாக அக்கர் ஆகக்கூடிய ஒரு கண்டிஷன். ரிவர்சிபிள் கிட்னி டேமேஜ், இர்ரிவர்சிபிள் 8th nerve டேமேஜ் இன் தி ஹியரிங் பேலன்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து இர்ரிவர்சிபிளாக வந்து 8th nerve டேமேஜ் பண்ணுது ஹியரிங்கில், நமக்கு வந்து இயரில். ரிவர்சிபிளாக வந்து கிட்னியில் வந்து இது வந்து ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுது. ஸோ வந்து அமினோகிளைகோசைட்ஸ் ஆர் நெஃப்ரோடாக்சிசிட்டி அண்ட் ரிவர்சிபிள் நெஃப்ரோடாக்சிட்டி, இர்ரிவர்சிபிள் ஓட்டோடாக்சிசிட்டி. அப்புறம் பாருங்க ஃப்ளூரோக்வினோலன். ஃப்ளூரோக்வினோல் என்ன இருங்க, மெயினாக வந்து ஃப்ளூரோக்வினோல்னா நம்ம மைண்டில் வரக்கூடியது 3 விஷயம். ஒன்று வந்து டெண்டான் ரப்சர், கார்டிலேஜ் டேமேஜ், அப்புறம் பிலோ 18 year நம்ம கொடுக்க முடியாது, கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் வந்து டென்டோனிட்டிஸ் ரிஸ்க் இருக்கிறதுனால கான்ட்ராண்டிகேட்டட் இன் தி சில்ட்ரன்ஸ் பிலோ தி 18 year, அது முடிஞ்சுங்களா. அடுத்து டெட்ராசைக்ளின் பாருங்க, இதில் வந்து டீத் டிஸ்கலரேஷன், அப்புறம் போனில் வந்து ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுது, ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி, இந்த ப்ராப்ளத்தையும் கிரியேட் பண்ணுது. டெட்ராசைக்ளின் ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி இருக்கக்கூடிய மெடிசன், டீத் டிஸ்கலரேஷன் பண்ணுது. சீலேஷன் வித் கால்சியம், கான்ட்ராண்டிகேட்டட் இன் தி பிரெக்னன்சி அண்ட் சில்ட்ரன்ஸ் பிலோ 8 year. சில்ட்ரன்ஸ் பிலோ 8 year டெட்ராசைக்ளின் கொடுக்க முடியாது, பிரெக்னன்சியில் கொடுக்க முடியாது. ரைட், அடுத்தது பாருங்க சல்ஃபோனமைடு. சல்ஃபோனமைடு பாருங்க கிறிஸ்டல் யூரியாங்கிற ஒரு கண்டிஷன் கிரியேட் பண்ணணும். சல்ஃபோனமைட்ஸ் யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கு நிறைய ஃப்ளூயிட் இன்டேக் எடுக்க சொல்லி கொடுக்கணும், இது ஒரு கண்டிஷன். ஸ்டீவன் ஜான்ஸ் சிண்ட்ரோமையும் இது கிரியேட் பண்ணும். பிரிசிபிடேஷன் இன் தி அசிடிக் யூரின், சிவியர் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன், இது வந்து கிரியேட் பண்ணும் சல்ஃபோனமைடு. கிறிஸ்டல் யூரியா, ஸ்டீவன் ஜான்ஸ் சிண்ட்ரோம் கிரியேட் பண்ணக்கூடியது வந்து சல்ஃபோனமைட்ஸ். அடுத்து பாருங்க அவுடேட்டட் டெட்ராசைக்ளின் பார்த்தோம்னா நமக்கு ஃபேன்போனி சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து இம்பார்ட்டண்டாக கேட்க மாட்டாங்க. அவுடேட்டட் டெட்ராசைக்ளின் கொடுத்துருக்காங்க, அது வந்து எந்த இதை மென்ஷன் பண்ணிக்காங்கிறத நம்ம வந்து ஃபர்தராக பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அது வந்து அது ஒரு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நெக்ஸ்ட் வேன்கோமைசின் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சைட் எஃபெக்ட், இது லாஸ்ட்டில் நமக்கு நடந்த எய்ம்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, இப்போ லாஸ்ட்டாக நடந்த இதில் கேட்டிருந்தாங்க. வேன்கோமைசின் வந்து என்னதுங்க,
ரெட் மேன் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு இது கிரியேட் பண்ணுது. ஹிஸ்டமின் ரிலீஸ் வந்து காசு பண்ணுறதுனால ஃப்ளஷிங் ஆகுது. அப்போ பாடி ஃபுல்லாக ரெட் மாதிரி அப்படியே ஒரு நிறைய பிளட் ஃப்ளஷிங் இருக்கிறதுனால ரெட் கலர் மாதிரி மாறிடும். இது வந்து ரெட் மேன் சிண்ட்ரோம் வான்கோமைசினால் வரும். வான்கோமைசின்னா இன்னும் நாம வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. என்னென்ன பார்த்தோம்னா இது வந்து கிராம் நெகட்டிவ்ல ஃபங்க்ஷன் பண்ணாத, கிராம் பாக்டீரியா பாசிட்டிவ்ல மட்டும் தான் ஃபங்க்ஷன் பண்ணும். போரோசிட்டி ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னா இது வந்து இன்டகிரேட் பண்ணி உள்ளே போக முடியாது, பாக்டீரியாவுக்குள்ளே போக முடியாது. எதில் கிராம் நெகட்டிவ்ல அந்த கிராம் பாசிட்டிவ்குள்ளே போயிடும், ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ இந்த ஒரு தன்மை இதுக்கு இருக்குது. குளோரோஃபெனிக்கால் பாருங்கள், கிரே பேபி சிண்ட்ரோம் ஏப்ளாஸ்டிக் அனிமியா இருக்கிறது வந்து எதுங்க குளோரோஃபெனிக்கால். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. இம்மெச்சூர்டு குளுக்ரோனைல் டிரான்ஸ்ஃபரேஸ் இன் நியூனன்ஸ் போன் மேரோ டிப்ரெஷன் பண்ணுது. கிரே பேபி சிண்ட்ரோம் ஏப்ளாஸ்டிக் அனிமியா பண்ணுறது எதனாலங்க, போன் மேரோ டிப்ரெஷன் பண்ணுறதுனால தான் ஏப்ளாஸ்டிக் அனிமியா வருது. அப்புறமா வந்து பார்த்துங்க கிரே பேபி சிண்ட்ரோம் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் இருக்குது குளோரோஃபெனிக்காலில். இது ஒரு இம்பார்ட்டண்டான ட்ரக்ஸு, கான்ட்ரா இண்டிகேஷன். அப்புறம் பாருங்கள் சம் செஃப்லோஸ்போரின்ல என்ன சொன்னால் டைசல்ஃபியூரம் லைக் ஆக்ஷன் இருக்குது. எதில் வித் ஆல்கஹால். செஃப்லோஸ்போரின் போட்டுட்டு அது என்னன்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறாங்க பாருங்கள். செஃபோபெரசோன், செஃபோடெடான். ஓகேங்களா, செஃபோடெடான், செஃபோபெரசோன், செஃபோடெடான் ரெண்டுமே என்னதுங்க டைசல்ஃபியூரம் லைக் ஆக்ஷன் வித் ஆல்கஹால். வாமிட் கிரியேட் பண்ணும், ஒரு இன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணும். இது கூட ஆல்கஹால் எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்போ என்ன மெடிசன் பாருங்க, செஃபோபெரசோன், செஃபோடெடான். அப்புறம் பாருங்க மினோசைக்ளின் வந்து வெஸ்டிபுலார் டாக்ஸிசிட்டி கிரியேட் பண்ணக்கூடியது மைனோசைக்ளின், இல்லை மினோசைக்ளின் சொல்கிறோம். அப்போ வெர்டிகோ கிரியேட் ஆகும். அப்புறம் பாருங்க டெமிக்ளோசைக்ளின் அப்படிங்கிறத வந்து நெஃப்ரோஜெனிக் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் வந்து டெமிக்ளோசைக்ளின்னு சொல்கிறோம். டெமிக்ளோசைக்ளினுக்கு கிரியேட் பண்ணக்கூடிய டாக்ஸிட்டி என்னதுங்க, நெஃப்ரோஜெனிக் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். அப்போ இதனால ட்ரக் இன்டியூஸ்டு ஏடிஹெச் ரெசிஸ்டன்ட் ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் வருது இல்லைங்களா, எதுலங்க ஹைப்போதலாமஸில் செக்ரீஷன் ஆகுது, பிட்யூட்ரியில் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. அங்கேருந்து வந்து எங்கே ஆக்ட் பண்ணுதுன்னா டக்டில் வந்துட்டு நம்ம ஆக்ட் பண்ணுது. கிட்னி ட்ரக்ஸில் நம்ம படித்தோம் இல்லைங்களா, அப்போ அந்த டக்டில் வந்து ஆக்ட் பண்ணிவிட்டு இது வந்து ரீஅப்சார்ப்ஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணும் இந்த ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன். அந்த ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் சொல்கிற ஒரு விஷயத்த இந்த டக்ட் கேட்காது. எப்போ கேட்காதுன்னா டெமிக்ளோசைக்ளின் கொடுத்தோம்னா இது வந்து அதை சொல்கிறத கேட்காது. என்ன பண்ணும், நான் வந்து உனக்கு வந்து ரெசிஸ்டன்ட் பண்ணுவேன், நான் நீ சொல்கிறத கேட்கப்படாதுன்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணாதுங்க, அப்சார்ப்ஷன் பண்ணாது. அப்போது நிறைய ஃப்ளூயிட் அவுட்டில் வெளியில் போகும். அப்போ என்ன ஆகும், டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் கண்டிஷன் வரும். அந்த இன்சிபிட்டஸ் கண்டிஷன் நெஃப்ரோஜெனிக்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ரெண்டு டைப் ஆஃப் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் பார்த்தோம். நம்ம நியூரோஜெனிக் பார்த்தோம், நெஃப்ரோஜெனிக் பார்த்தோம். சரிங்களா, நியூரோஜெனிக்னா எங்கெங்க பிரெயினில் ப்ராப்ளம் இருக்கும், ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோனே ப்ராப்பராக நமக்கு ரிலீஸ் ஆகாது, அது நியூரோஜெனிக். இது வந்து நெஃப்ரோஜெனிக். அடுத்தது பாருங்கள் செஃப்ட்ரியாக்சோன் பார்த்தீங்கன்னா பைலரி ஸ்லட்ஜ். அடுத்தது சூடோ லித்தியாசிஸ் அப்படிங்கிற கண்டிஷனை கிரியேட் பண்ணும் எக்ஸ்கிரீஷன் இன் பைல்ஸ். ஓகேங்களா, பைல் எக்ஸ்கிரீஷன் அதிகமாகும். ஓகேங்களா, எப்போ செஃப்ட்ரியாக்சோன் எடுத்துக்கும் போது பைல் எக்ஸ்கிரீஷன் அதிகமாகும், சூடோலித்தியாசிஸ்ங்கிற கண்டிஷன் கிரியேட் ஆகும். இந்த நேம் கொடுத்து கேட்டாங்கன்னா நம்ம செஃப்ட்ரியாக்சோனை போட்டுடணும், பார்த்துக்கோங்க. அடுத்தது டெட்ராசைக்ளின் பாருங்க, பிரெக்னன்சியில் என்ன பண்ணக்கூடாதுங்க, கொடுக்கக்கூடாது. டூத் டிஸ்கலரேஷன், போன் மேரோ ரிட்டார்டேஷன், ஓகேங்களா, க்ரோத் ரிட்டார்டேஷன் இன் ஃபீட்டஸ் ரெண்டு பிரச்சனையை கிரியேட் பண்ணுது. கலரை சேஞ்ச் பண்ணி விட்டுறது டீத்தை. அந்த என்ன பண்ணுதுங்க, பேபிக்கு வந்துட்டு அந்த உள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு போன் மேரோ குரோத்தை வந்து டிப்ரெஸ் பண்ணுது ஃபீட்டஸ்க்கு. அடுத்தது பாருங்க அமினோகிளைகோசைட்ஸ் என்ன பண்ணுது, ஃபீட்டல் இயர் டேமேஜ், ஃபீட்டலுக்கு வந்து ஓட்டோடாக்சிட்டியை கிரியேட் பண்ணக்கூடியது அமினோகிளைகோசைட்ஸ். அப்புறம் ஃப்ளூரோக்வினோல் என்ன பண்ணுதுங்க, ரிஸ்க் ஆஃப் கார்ட்லேஜ் டேமேஜ். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அமினோகிளைகோசைட்னாலே ஓட்டோடாக்சிட்டி, ஃப்ளூரோக்வினோல்னாலே கார்ட்லேஜ் டேமேஜ், டென்டான் டேமேஜ். ஓகேங்களா, அடுத்தது சல்ஃபோனமேட்ஸ் என்ன பண்ணுதுங்க, லேட் பிரெக்னன்சியில் ரிஸ்க் ஆஃப் கெர்னிக்டரஸ் இன் நியூபார்ன். கெர்னிக்டரஸ்ங்கிற கண்டிஷனை கிரியேட் பண்ணுது. அந்த லெவலில் ஞாபகம் வச்சிங்க, உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டாம், டைம் கிடையாது. சல்ஃபோனமைட்ஸ் என்ன பண்ணுங்க, லேட் பிரெக்னன்சியில் கெர்னிக்டரஸ் அப்படிங்கிற கண்டிஷனை கிரியேட் பண்ணுது. கூகுள் சர்ச் பண்ணுங்க, சர்ச் பண்ணி கமெண்ட்ல போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து சல்ஃபோனமைட்ஸ் பண்ணக்கூடியது. ஃப்ளூரோக்வினோல் என்ன பண்ணுது, கான்ட்ரா இண்டிகேட்டட் இந்த சைல்ட் அண்ட் ப்ரோ பிலோ தி 18 இயர். அது நமக்கு தெரியும். ஃப்ளூரோக்வினோல் 18 இயர் கீழே கொடுக்க முடியாது, டெட்ராசைக்ளின் 8 இயருக்கு கீழே கொடுக்க முடியாது. ஸோ வந்து இது வந்து என்ன கிரியேட் பண்ணுதுங்க, ஆர்த்ரோபதி, கார்டிலேஜ், ஓகேங்களா, டேமேஜ், ரெண்டு கண்டிஷனை கிரியேட் பண்ணுது ஃப்ளூரோக்வினோலான். டெட்ராசைக்ளின் என்ன சொல்றதுங்க, பெர்மனன்ட் டூத் டிஸ்கலரேஷன், அதை வந்து கிரியேட் பண்ணுது. 8 இயருக்கு கீழே கொடுக்க முடியாது. அடுத்தது பாருங்க, சல்ஃபோனமைட்ஸ் வந்து கான்ட்ரா இண்டிகேட்டட் இன் தி நியூனான்ஸ் இன்ஃபான்ட்ஸ் பிலோ தி டீம் வந்து டியூ டு தி ரிஸ்க் ஆஃப் கெர்னிக்டஸ். ஓகேங்களா, பிலூருபின் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு தான். இதுதான் கெர்னிக்டஸா, பார்த்துக்கோங்கப்பா.
பிலிருபின் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா, அதுதான் கெர்னிக்டர் சொல்கிறாங்க. இந்த கண்டிஷனை கிரியேட் பண்ணக்கூடியது சல்ஃபோனமைட்ஸ். ஓகேங்களா, அது வந்து டூரிங் ப்ரெக்னன்சிலையும் கிரியேட் பண்ணுது, சில்ட்ரன்ஸுக்கும் கிரியேட் பண்ணுது. அப்போ சில்ட்ரன்ஸ் கான்ட்ராஇண்டிகேட்டட் மெடிசன் ஃப்ளூரோகுயினோலோன், டெட்ராசைக்ளின், சல்ஃபோனமைட். ஃப்ளூரோகுயினோலோன் என்ன பண்ணும், டென்டான்ஸ் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும், ஆர்த்ரோபதி கிரியேட் பண்ணும். டெட்ராசைக்ளின் டிஸ்கலரேஷன் ஆஃப் தி போன் கிரியேட், டூத் இது பண்ணும். அடுத்தது என்ன, சல்ஃபோனமைடு என்ன பண்ணுங்க, கெர்னிக்டரஸ்ங்கிற கண்டிஷனை கிரியேட் பண்ணும். அடுத்தது பாருங்க, இம்பார்ட்டண்டான ஒரு கான்ட்ரா இண்டிகேஷன் G6PD டிஃபிஷியன்சி. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, ஆல் இண்டியா கொஸ்டின்ஸ்ல. PD டிஃபிஷியன்சியில், G6PD டிஃபிஷியன்சியில் என்ன ஆகுதுங்க, நம்ம எது கொடுக்கக்கூடாது, சல்ஃபோனமைட்ஸ் வந்து ஹீமோலைட்டிக் அனீமியாவை கிரியேட் பண்ணிவிடும். சல்ஃபோனமைட்ஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. அடுத்தது ரீனல் ஃபெயிலியர் கண்டிஷனில் என்ன கொடுக்கணும்னா அமினோகிளைகோசைட்ஸ் லைக் அமிகாசின் எஸ்பெஷலி கொடுக்கக்கூடாது. அடுத்தது ஹிஸ்ட்ரி ஆஃப் என்னதுங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹோலிஸ்டாட்டிக் ஜாண்டிஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன கொடுக்க முடியாதுன்னா எரித்ரோமைசின் கொடுக்க முடியாது. மைஸ்தீனியா கிராவிஸ் இருக்கவங்களுக்கு அமினோகிளைகோசைட்ஸ் ஃப்ளூரோகுயினோலோன் கொடுக்க முடியாது. அடுத்தது பாருங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் பென்சிலின் அலஃபைலாக்சிஸ் இருக்கவங்களுக்கு பென்சிலின் ப்ராடக்ட் பீட்டாலாக்டமேஸ் ப்ராடக்ட் லைக் சப்ளோக்ஸ்போரின் கொடுக்க முடியாது. இது வரைக்கும் நமக்கு இம்பார்ட்டண்டான ஹிஸ்ட்ரி ரிலேட்டட், அதாவது ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்குன்னா நம்ம கொடுக்க முடியாது. G6PD வந்துட்டு டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா ஹீமோலைட்டிக் அனிமியா எது கிரியேட் பண்ணும், சல்ஃபோனமைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ரீனல் ஃபெயிலியரில் அமினோகிளைகோசைட்ஸ் வந்து கொடுக்க முடியாது. அடுத்தது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் கோலிஸ்டாட்டிக் ஜாண்டிஸில் வந்து என்ன கொடுக்க முடியாது, எரித்ரோமைசின் கொடுக்க முடியாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. டிஃப்ரெண்டான ஒரு சைடு எஃபெக்ட் இது. அடுத்தது பாருங்க, மைஸ்தீனியா கிராவிஸ்ல அமினோகிளைகோசைட்ஸ் ஃப்ளூரோகுயினோலோன் கொடுக்க முடியாது. ஹிஸ்ட்ரி ஆஃப் பென்சிலின் அலஃபைலாக்சிஸ் நமக்கு தெரியும், கொடுக்க முடியாது. சப்ளோஸ்போரின் கொடுக்க முடியாது, பென்சிலின் கொடுக்க முடியாது. ஓகே, ஏஜென்ட்ஸ் வந்து என்னதுங்க, டெட்ராசைக்ளின், ஃப்ளூரோகுயினோலோன் ரெண்டு ட்ரக்கும் எது கூட ரியாக்ட் பண்ணுது, இன்ட்ராக்ட் பண்ணுது, கால்சியம் கூட. மில்க் டைரியில் இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீஷியம், ஆன்டாசிட்ல இருக்க மெக்னீஷியம், ஃபெர்ரிக். ஓகேங்களா, அயன் சப்ளிமெண்ட்ஸ்ல கூட ஃபெர்ரிக் அயான், இது கூட ஃபெரஸ் அயான் கூட எது வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃப்ளூரோகுயினோலோன் அண்ட் டெட்ராசைக்ளின் ரியாக்ட் பண்ணுது. அப்போ ஃப்ளூரோகுயினோலோன் ட்ரக்லாம் என்னென்ன ட்ரக்கு, நமக்கு லிவோஃப்ளாக்சின், இந்த மாதிரி ஓஃப்ளாக்சின் இருக்க ட்ரக்ஸ் கொடுக்கக்கூடாது. எது கூட, மில்க் கூட, கால்சியம் கூட, மெக்னீஷியம் கூட, ஃபெரஸ் கூட. ஸோ நமக்கு வந்து இதில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி அயான்ஸை கொடுத்து கேட்கலாம், இல்லைனா ப்ராடக்ட் ஃபுட் ப்ராடக்ட்டை கொடுத்தோம், இது கூட ஃபுட் இன்ட்ராக்ஷன் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எதுவும் சொல்லி கேட்கலாம். டெட்ராசைக்ளின் அண்ட் ஃப்ளூரோகுயினோலோன் பிக்சர் இருக்கு பாருங்க, கால்சியம், மெக்னீஷியம், ஃபெரஸ். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, அயன் சப்ளிமெண்ட், அதில் இன்சாலிபிள் சீலேட்டட் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணிடுது. அப்போ என்ன ஆகும், எக்ஸ்கிரீஷன் ஆகும், அதுக்கு பாடிக்குள்ளே போகாது. ஓகேங்களா, அப்சர்ப்ஷன் பண்ண முடியாது உடம்பால். அடுத்தது பாருங்க, என்சைம்ஸ் இன்ஹிபிஷன் அண்ட் பொட்டன்ஷியேஷன் ரெண்டு இருக்கு. இப்போ பாருங்க, இந்த CYP450 என்சைம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து லிவரில் போயிட்டு இன்ஹிபிட் பண்ணிடும். என்ன ட்ரக்ஸ் இன்ஹிபிட் பண்ணது பாருங்க, இன்ஹிபிட்டர் வந்து எரித்ரோமைசின். இன்க்ரீஸ்டு ட்ரக் லெவல் அண்ட் டாக்ஸிட்டி. ஓகே, இப்படி எடுத்துப்போம். இப்போ வார்ஃபாரின் கொடுக்குறோம். வார்ஃபாரின் கொடுக்கும்போது என்ன ஆகுதுங்க, CYP450 என்சைம் வந்துருக்கு இல்லைங்களா, அதை போயிட்டு இன்ஹிபிட் பண்ணிடுது. இன்ஹிபிட் பண்ண சேம் ட்ரக்கால தான் இந்த எரித்ரோமைசினும் மெட்டபாலிசம் ஆகுதுங்க. பிரேக் டவுன் ஆகிட்டு நம்ம பாடி விட்டு எக்ஸ்கிரீஷன் பண்ணுறது தானே மெட்டபாலிசமே, அதோட ஆக்ஷனே. ஆக்டிவ் ட்ரக் பிளட்ல இருக்கும், அது ஃபங்க்ஷன் பண்ணும். லிவர் மெட்டபாலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எந்த என்சைம்ஸை பயன்படுத்தி, CYP450 என்சைம்ஸ். அதில் 2 டைப்ஸ் சொல்கிறாங்க, CYP3A4, CYP1A2. இதெல்லாம் மெமரைஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்துக்க வேண்டியதான். இந்த என்சைம் போயிட்டு எரித்ரோமைசினை போயிட்டு கம்மி பண்ணி மெட்டபாலைஸ் பண்ணி எக்ஸ்கிரீஷன் பண்ணலைன்னா எரித்ரோமைசின் லெவல் என்னவாகும், பிளட்ல ரொம்ப டூ ஹையாக போகும். அப்போ என்னாகும், இன்க்ரீஸ் டாக்ஸிட்டி லெவல் அதிகமாகும். இது ஒரு கண்டிஷன். அடுத்தது பாருங்க, பார்மகோடைனமைட் அண்ட் ரியாக்ஷன். இங்கே இதை பார்த்துருவோம் நம்ம. எரித்ரோமைசின், கிளாரித்ரோமைசின், சிப்ரோஃப்ளாக்சின் மெக்கானிசம் இன்ஹிபிட் CYP450 என்சைம் இன்க்ரீஸ் லெவல் ஆஃப் டாக்ஸின் அந்த லைக் வார்ஃபாரின். நம்ம சொன்னதுக்கு அப்படியே உல்டா சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து இது இன்ஹிபிட் பண்ணுறதுனால, என்சைம்ஸ் இன்ஹிபிட் பண்ணுறதுனால வார்ஃபாரின் லெவல் வந்து அதிகமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எய்தர் எனி ஒன் வந்து என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் தி லேக் ஆஃப் என்சைம். எந்த என்சைம், CYP450 என்சைம் கம்மியாகுது டியூ டு இன்ஹிபிஷன் ஆஃப் எனி ஒன் ட்ரக். அப்போ என்ன ஆகுது, அடுத்து பாருங்க, ரிசல்ட் வந்து இன்க்ரீஸ் லெவல் ஆஃப் டாக்ஸிட்டி, அதனால லைக் வார்ஃபாரின், எரித்ரோமைசின், அதுவும் ஆகலாம் இதுவும் ஆகலாம். அண்ட் தியோஃபைலின், சிப்ரோஃப்ளாக்சின், இது ஒரு கான்ட்ரா இண்டிகேஷன். இப்போ தியோஃபைலின் நம்ம கொடுக்கும்போது சிப்ரோஃப்ளாக்சின் கொடுக்க முடியாது. இது ரெண்டுமே கான்ட்ரா இண்டிகேஷன். சேம் தான். இங்கே வந்துட்டு என்ன பண்ணுங்க, CYP450 இன்ஹிபிட் பண்ணிடும். அடுத்தது பாருங்க, அசித்ரோமைசின் டஸ் நாட் சிக்னிஃபிகன்ட்லி இன்ஹிபிட் தி CYP என்சைம்.
Azithromycin does not inhibit CYP enzyme. இப்போ மேக்ரோலைட்டில் அசித்ரோமைசின் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனை இந்த மாதிரி சிஓபி என்சைமை இன்ஹிபிட் பண்ணாது. ஓகேங்களா, மற்றது எல்லாமே பண்ணும். அதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்தது பாருங்க, ஃப்ளூரோகுயினோலோன் ப்ளஸ் ஸ்டீராய்டு என்ன நடக்கும்? இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் டெண்டான் ரப்சர் அதிகமாகும். அவங்க வந்து ஒரு நார்மலாக வந்து ஓஃப்ளாக்சின் இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க, ப்ளஸ் வந்து சிப்ரோ இது கொடுத்துட்டாங்க, ஸ்டீராய்டு ட்ரக்ஸ் லைக் பிரெட்னிசோல் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்ன ஆகும் அப்படின்னா டாக்ஸிசிட்டி அதிகமாகும். என்ன டாக்ஸிசிட்டி அதிகமாகும்? இந்த டெண்டான் டாக்ஸிசிட்டி அதிகமாகும், டெண்டான் ரப்சர் ஆகும். அடுத்து பாருங்க, அமினோக்ளைகோசைடு ப்ளஸ் அமினோக்ளைகோசைடு ஆர் குயினோலோன் ப்ளஸ் நியூரோமஸ்குலர் பிளாக்கர் கொடுக்கும்போது இந்த நியூரோமஸ்குலர் பிளாக்கரை வந்து என்ன ஆகுங்க? பொட்டன்ஷியேட் பண்ணி விட்டுரும். அமினோக்ளைகோசைட்ஸ் லைக் ஸ்ட்ரெப்டோமைசின் கூட நம்ம என்ன கொடுக்கக்கூடாது? நியூரோமஸ்குலர் பிளாக்கர்ஸ் கொடுக்கக்கூடாது. குயினோலோன் கூட நியூரோமஸ்குலர் பிளாக்கர்ஸ் கொடுக்கக்கூடாது. சல்ஃபோனமைட் ட்ரக்ஸ் கூட பாபா என்ன ஆகுங்க? ஃபவுண்ட் இன் சம் லோக்கல் அனஸ்தெட்டிக் ரிவர்ஸ் the action of sulfonamide. Sulfonamide action வந்து என்ன பண்ணிடுதுங்க? ரிவர்ஸ் பண்ணிடுது. நம்ம எது கூட கொடுத்தோம்னா பாபா இருக்கக்கூடிய மெடிசன், பாராமினோ பென்சாயிக் ஆசிட் இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் கொடுக்கும்போது இது வந்து ரிவர்ஸ் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபோனமைட். அப்புறம் பென்சிலின் ப்ளஸ் ப்ரொபனசிட், அது பார்த்தோம்னா இப்போ ப்ரொபனசிட் பிளாக்ஸ் த ரீனல் டியூபுலர் செக்ரேஷன் ஆஃப் பென்சிலின், ப்ரொலாங் த டூரேஷன் ஆஃப் ஆக்ஷன். அப்போது பென்சிலின் கூட ப்ரொபனசைட் கொடுக்கக்கூடாது. கொடுத்தோம்னா என்ன ஆகுங்க? டூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் அதிகமாகிடும். ஏன்னா ப்ரொபனசைட் பிளாக்ஸ் த ரீனல் டியூபுலர் செக்ரீஷன் ஆஃப் பென்சிலின். அப்போது ரீனல் டியூபுலரில் வந்து என்ன ஆகுங்க? செக்ரீஷன் பண்ணி அவுட் சைடு போகக்கூடிய பென்சிலினை வந்து இது கம்மி பண்ணிடும் ப்ரொபனசைட். ஸோ தட் அது வந்து கான்ட்ராண்டி அதாவது சொல்கிறேன் இன்ட்ராக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய 2 மருந்து. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, ஓரல் ஆசிட் ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடியதுன்னு நம்ம பார்த்தோம்னா பென்சிலின் ஜி வந்து இட் இஸ் நாட் ஸ்டேபிள். ஓகேங்களா, அதே வந்து பென்சிலின் வி வந்து இட் இஸ் ஸ்டேபிள். அடுத்தது பாருங்க, அனரோபிக் கவரேஜ்னு பார்த்தோம்னா செஃபிராக்சிம் இந்த செகண்ட் ஜென்ரேஷன் செஃப்ளோஸ்போரின் வந்து அனரோபிக் வந்து கவரேஜ் இருக்கு. அடுத்தது செஃபோக்சிட்டின் அப்படிங்கிற செகண்ட் ஜென்ரேஷன் செஃப்ளோஸ்போரின் வந்துட்டு செஃபிராக்சிம் generation cephalosporin both of them. Cephalosporin has a significant cefoxytin has a significant anaerobic coverage, cefiroxime does not. அப்போ செஃபிராக்சிமில் வந்துட்டு நமக்கு இந்த எதுங்க அனரோபிக் கவரேஜ் இல்லை. இந்த செஃபோக்சிட்டினில் வந்து அனரோபிக் கவரேஜ் இருக்குது. அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கணும். செஃபோக்சிட்டின் அனரோபிக் கவரேஜ் இருக்குது, செஃபிராக்சிம் அனரோபிக் கவரேஜ் இல்லை. ரெண்டுமே செகண்ட் ஜென்ரேஷன் ஆன்டிபயோட்டிக் ஆஃப் செஃப்ளோஸ்போரின். ஓகேங்களா, அடுத்து அமினோக்ளைகோசைடில் ஓட்டோடாக்சிட்டி ஸ்ட்ரெப்டோமைசின் பண்ணும், வெஸ்டிபுலர் டேமேஜ் பண்ணும். அமிகாசின் அண்ட் ஜெண்டாமைசின் மோராக என்ன பண்ணுங்க? ஜெண்டாமைசின் காசஸ் மோர் காச்லியர் டேமேஜ். அப்போ அமிகாசின் ஜெண்டாமைசின் ரெண்டுமே காச்லியர் டேமேஜ் பண்ணுது. இந்த ஸ்ட்ரெப்டோமைசின் வெஸ்டிபுலர் டேமேஜ் பண்ணுது. அப்புறம் பாருங்க, எரித்ரோமைசின் கிளாரித்ரோமைசின் ஆர் பொட்டன்ட் சிஒய்பி 450 இன்ஹிபிட்டார். அசித்ரோமைசின் வந்து அந்த மாதிரி இல்லை, இன்ஹிபிட் பண்ணாது. அடுத்தது பாருங்க, டாக்ஸிசைக்ளின் செஃபோபெராசோன் ஆர் பிரைமர்லி எக்ஸ்கிரீட்டட் பை தி ஃபீசஸ் அண்ட் பைல் அண்ட் ஆர் சேஃபர் சாய்ஸ் இன் தி பேஷண்ட் வித் ரீனல் ஃபெயிலியர். அப்போ டாக்ஸைக்ளின் செஃபோபெராசோன் எதுங்க? ரீனல் ஃபெயிலியர் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அது வந்து ஃபீக்கஸ் மூலமாக தான் வந்து மெயின்லி எக்ஸ்க்ரீட்டட், நாட் த்ரூ கிட்னி. அப்போ வந்து டாக்ஸைக்ளின் செஃபோபெராசோன் அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் யூடிஐ பாருங்க, மோஸ்ட் ஃப்ளோரோகுயினோலோன் என்ன பண்ணுதுங்க? moxifloxacin achieves poor urinary concentration is not used for the UTI. moxifloxacin வந்து கொடுக்கக்கூடாது. ஆனால் அதர் ஓஃப்ளாக்சின் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிப்ரோஃப்ளாக்சின் இது எல்லாமே யூரினரி ட்ராக்டுக்கு வந்து நல்லா ஒர்க் பண்ணும் எக்ஸப்ட் moxifloxacin. அப்புறம் பாருங்க, இதில் வந்துட்டு அமினோக்ளைகோசைட்ஸ் ஏஜென்ட்ஸ் அனரோபிக் ineffective their uptake to be into the bacteria is oxygen dependent process. இதில் வந்துட்டுங்க அமினோக்ளைகோசைட்ஸ் வந்துட்டு அனரோபிக்கில் இன்எஃபெக்டிவாக இருக்குது. என்ன ரீசன்னா இது ஆக்சிஜன் டிபெண்டன்ட் ப்ராசஸில் தான் அமினோக்ளைகோசைட்ஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ தட் ஆக்சிஜன் வித்தவுட் ஆக்சிஜன் அதனால் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அப்போ அனரோபிக் பாக்டீரியாவில் அது ஃபங்க்ஷன் பண்ணாது. அனரோபிக் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது வந்து செஃபோக்சிட்டின், அது வந்து அனரோபிக்கில் ஃபங்க்ஷன் பண்ணும். அதை நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. அப்புறம் செஃப்ளோஸ்போரின் எகெயின்ஸ்ட் MRSA, இதில் வந்து மெத்திசெலின் ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ரெப்டோமைசஸ் ஏரியாஸ் மோஸ்ட் ஆர் ineffective. The exception is
செப்டரோலின் 5th ஜென்ரேஷன் செப்டரோலின் வந்து இந்த ஃபங்க்ஷனை பண்ணும். ஓகே, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இது நம்ம கொஸ்டின்ஸாக கேட்கலாம். செப்டரோலின் வந்து என்ன பண்ணுங்க, எம்ஆர்எஸ்ஏன்னா செப்டரோலின் தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து அமினோக்ளைகோசைட் ரெசிஸ்டன்ட் அமிகாசின் ஹேஸ் த ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ட் டு தி என்சைம் இன்ஆக்டிவேஷன் அமாங் அமினோக்ளைகோசைடு. ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ட் டு தி என்சைமேட்டிக் இன்ஆக்டிவேஷன். என்சைமேட்டிக்காக இது வந்து இன்ஆக்டிவேஷன் ஆகாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேபிளான ஒரு கண்டிஷன் இருக்கக்கூடிய மெடிசன் தான் அமிகாசின் கம்பேர்ட் டு அதர் அமினோக்ளைகோசைட்ஸ். அடுத்தது பாருங்க, அமினோக்ளைகோசைட்ஸ் நெஃப்ரோடாக்சிட்டி ப்ரிவென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் டெய்லி டோசிங் இஸ் ப்ரிஃபர்டு as it leverages the post antibiotic effect and allows through the level to fall reduce the toxicity கம்மி ஆகுது. எப்போங்க நெஃப்ரோடாக்சிட்டி இருக்கு அந்த அமினோக்ளைகோசைட்ஸ் வந்து டெய்லி ஒன்ஸ் டே கொடுத்தோம்னா அதோட நெஃப்ரோடாக்சிக் லெவல் கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சும்மா ஒரு நார்மலான பாயிண்ட், அது ஒரு பெருசாக நம்ம இது பண்ண வேண்டாம். டியூபர்குலோசிஸ் பாருங்க, ஸ்ட்ரெப்டோமைசின் இஸ் அ கீ ஏஜென்ட், ஓஃப்ளாக்சின் இஸ் ஆல்சோ யூஸ்டு. இது வந்துட்டு டியூபர்குலோசிஸில். அப்புறம் ரேட் பைட் ஃபீவருக்கு என்ன கொடுக்குறாங்க, பென்சிலின் ஜி கொடுக்குறாங்க, செஃப்ட்ரியாக்சோன் கொடுக்குறாங்க, டாக்ஸிசைக்ளின் கொடுக்குறாங்க ரேட் பைட் ஃபீவருக்கு. அப்புறம் பெர்டூசிஸ் ஊப்பிங் காஃபுக்கு அசித்ரோமைசின் அண்ட் எரித்ரோமைசின் இஸ் த ட்ரக் ஆஃப் சாய்ஸ். அடுத்தது பாருங்க, சூடோமோனாஸ் ஆர்ஜினோசியா. இது வந்து பார்த்தோம்னா கீ ஏஜென்ட் இன்க்ளூடிங் த பைப்பரசலின், அப்புறமா செஃபட்டாசிடின், அப்புறம் செஃபிபைம். இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்குறோம். செஃபிபைம் 4th ஜென்ரேஷன், இது வந்து 3rd ஜென்ரேஷன். செஃபட்டாசிடின் வந்து 3rd ஜென்ரேஷன். இது வந்து பைப்பரசலின் வந்து நமக்கு இந்த இதில் வரும், பென்சிலின்ஸில் வரும். ஸோ இதெல்லாம் வந்து எது கொடுக்குறாங்க, சூடோமோனாஸ் ஆக்டிவிட்டி இருக்குது. ஓகே, சூடோமோனாஸ் ஆக்டிவிட்டி, ஆன்டி சூடோமோனாஸ் ஆக்டிவிட்டி இருக்குது. இல்லைங்களா? செஃபிபைம் மெயினாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பைப்பரசலின் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, நிமோசிஸ்ட் ஜிரோவெசி நிமோனியா இது சொல்கிறாங்க, பிசிபின்னு சொல்கிறாங்க. ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வந்து கோட்ரைமாக்சோல் தான் ட்ரக் ஆஃப் சாய்ஸ். ஓகேங்களா? ஜிரோவெசி நிமோனியா. அடுத்து பாருங்க, யூடிஐ சிப்ரோஃப்ளாக்சின் கோட்ரைமாக்சோல் அது காமன் சாய்ஸ். உரிநீர் ட்ராக்டுக்கு வந்து கோட்ரைமாக்சோல் சிப்ரோஃப்ளாக்சின் தான் காமன் சாய்ஸ். சிஃபிலிஸ்க்கு ட்ரக் ஆஃப் சாய்ஸ் பென்சாந்தின் பென்சிலின் ஜி, இது வந்து ட்ரக் ஆஃப் சாய்ஸாக இருக்குது. அப்புறம் பாருங்கள், ஏ டைப்பிக்கல் நிமோனியானா அசித்ரோமைசின் டாக்ஸிசைக்ளின். மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் கவர் பண்ணியாச்சு. லாஸ்ட் கிளாஸில் கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ் வந்து விட்டு போயிருந்து அதெல்லாம் வந்து இதில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்டிபயோட்டிக் வந்து மேக்ஸிமம் இதை பார்த்தீங்கனாலே போதும், ரிப்பீட்டடாக இதுலேயே கொஸ்டின் வரக்கூடியது எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம எவ்வளவு போயிட்டு கவர் பண்ணிகிட்டே போனாலுமே நமக்கு இன்னொன்று வந்துட்டு தான் இருக்கும். அதனால் நம்ம சிலபஸை கவர் பண்ணணும்னா ஓரளவுக்கு மாடரேட்டாக நம்ம கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போய் தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ.